இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு இட்லி மாவு சுத்தமாக இல்லைன்றதுனால வீட்டில் பிரெட் மட்டும் தான் இருந்துச்சு. அதை டோஸ்ட் பண்ணி கொடுத்தா உடனே பசி எடுத்துரும். இதுவே மசாலா ரெடி பண்ணி ஸ்டஃப் பண்ணி டோஸ்ட் பண்ணி கொடுத்தா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும்னு வீட்டில் என்னெல்லாம் காய் இருக்குன்னு பார்த்தா கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. தோலை சீவிட்டு நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், துருவின வெஜிடபிள்ஸ், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவைக்கிறப்ப உப்பு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததும் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூள், வாசனைக்கு சிக்கன் மசாலா தூள், இது கூடவே சீஸ் கியூப்ஸும் சேர்த்து நல்லா மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா சூப்பரான என்னோட ஸ்டைலில் மசாலா ரெடி. இந்த காயெல்லாம் தனித்தனியாக பொரியல் பண்ணி கொடுத்தா எனக்கு இந்த பொரியல் மட்டும் தான் பிடிக்கும், அது பிடிக்காதுன்னு சொல்லி சரி சாப்பிட்டே வரமாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி சொல்றதுக்கு வழியே இல்லை. என்னோட ஸ்டைலில் மசாலா பிரெட் சாண்ட்விச் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். பிளானே பண்ணாமல் வீட்டில் இருக்கிறத வச்சு ஏனோ தானே செஞ்சிருப்போம். அன்னைக்குன்னு பார்த்து அவுட்புட் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கும். பிளான்லாம் போட்டு பார்த்து பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப எதிர்பார்ப்போடு ஆசையோடு சமைச்சிருப்போம். அன்னைக்குன்னு பார்த்தா சொதப்பெல்லாம் வந்திருக்கும். இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ்க்கு ஜீரக சம்பா அரிசியில் மஷ்ரூம் வெஜிடபிள் பிரியாணி தான் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன்.